அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்தியாவில் தனிமை விரும்பிகளுக்கேற்ற 5 அற்புத இடங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மன அழுத்தத்தையும் அன்றாட வேலைப்பளுவையும் குறைப்பதில் பயணத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. சுற்றுலா செல்பவர்களின் முதல் தேர்வாக இருப்பது கடற்கரைகள், மலைப்பிரதேசங்கள், அருவிகள். ஆனால் சிலரோ அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள். இத்தகைய தனிமை விரும்பிகளுக்கு ஏற்ற 5 இடங்கள் குறித்து இப்பதிவில் காண்போம். லிட்டில் திபெத் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி மலைகள் மற்றும் தெளிவான ஆறுகளால் சூழப்பட்டுள்ளதோடு நீண்ட காலம் குளிராக இருப்பதால் கோடையை சமாளிப்பதற்கு ஏற்ற இடமாகவும் உள்ளது. மேலும் ஸ்பிட்டி உயரமான குளிர்ந்த பாலைவன நிலப்பரப்பில் இருப்பதால் அமைதியான, அழகோடு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகிறது. பழங்கால மடங்கள், காஷா மற்றும் டாஃபோ போன்ற தொலைதூர கிராமங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் நிறைந்த இரவுகள் ஸ்பிட்டியின் அழகை மெருகூட்டுகின்றன. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஜீரோ பள்ளத்தாக்கில் நெல் வயல்கள் மற்றும் பாரம்பரிய அபதானி பழங்குடி கிராமங்கள் உள்ளன. நகர வாழ்க்கையிலிருந்து விலகி அமைதியான வாழ்க்கையை நீங்கள் விரும்பினால், நெல் வயல்கள், அழகான மலைகள் மற்றும் ஏராளமான இயற்கையுடன் கூடிய பசுமையான சொர்க்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது. மன அழுத்தத்தை குறைக்க விரும்புவோருக்கு, அழகிய நடைப்பயணங்களையும் மெதுவான வாழ்க்கையும் அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த இடம் சரியானதாக இருக்கும். வெள்ளை பனி போர்த்திய மலைகள், நாகோ ஏரி மற்றும் உள்ளூர் மக்களின் அமைதியான வாழ்க்கை முறை கொண்ட நாகோ இமாச்சல பிரதேசத்தின் கின்னர் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 3600 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. நகரத்திலிருந்தும் நெரிசலான சுற்றுலா இடங்களிலிருந்தும் தப்பித்து தனிமையை தேடினால் நாகோ உங்களை தேடுகிறது என்று அர்த்தம். வெள்ளை மணல் கடற்கரையில் நடப்பதற்கும், நீல நிற நீரில் நீந்துவதற்கும், பவளப்பாறைகளை கண்டு ரசிப்பதற்கும் ஏற்ற இடமான அகர்த்தி தீவு லட்சத்தீவு பகுதியில் அமைந்துள்ளது. ஒரு சில விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுவதால் இந்த தீவுக்கு அதிக மக்கள் வருவதில்லை. ஆகவே தனிமையை விரும்புபவர்களுக்கும் ஸ்னோர்கெல்லிங், டைவிங்கை விரும்புபவர்களுக்கு அகத்தி தீவு தான் பெஸ்ட் சாய்ஸ். இந்தியாவின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியான மெச்சுகா இந்தோ திபெத்திய எல்லைக்கு அருகில் உள்ளது. சியோம் நதியின் பின்னணி பனியுமான மலைகள், அழகான பசுமையான காடுகள் நிறைந்த மலைகளோடு உள்ள பள்ளத்தாக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றடைகிறது. சந்தடி இல்லாமல் அமைதியாக இயற்கை ரசிக்க அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மேற்கூறிய 5 இடங்களுமே அற்புதமான தேர்வாக இருக்கும். இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.